உன் அப்பன் முருகனை நம்பினால் மட்டும் இந்த கோவிலுக்குச் சென்று வாருங்கள். இங்கு சென்று வந்து அந்த முருகனை நம்பி அங்கு கிடைக்கும் தண்ணீரை தலையில் தடவினாலே வேண்டியது மட்டுமில்லாமல் மனதில் இருக்கும் கஷ்டங்களை அந்த முருகன் அறிந்து கொண்டு நிறைவேற்றித் தருவான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில் இது. இந்த கோவில் எங்குள்ளது என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. முருகன் பிடிக்குமென்றால் ஓம் முருகா சரணம் என கமெண்டில் சொல்லிவிட்டு எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகன் தன் மனைவியாகிய வள்ளியை சந்தித்த இடம். இங்கு இருந்து தன் தங்கி வள்ளியை காதலித்து கரம் பிடித்தார். எனவே இங்கு வந்து வேண்டிக் கொண்டாலே உங்கள் மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிக்கலாம். இங்கு தானாகவே உருவான ஒரு சுனை உள்ளது. இங்கு வந்து வெகு நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் இங்கு இருக்கும் சுனையிலிருந்து தண்ணீரை எடுத்து தலையில் தடவிக்கொண்டு சென்றாலே விரைவில் திருமணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். விரைவில் நல்ல வரன் அமையும். வள்ளி அவர்கள் முருகனுக்கு தேனும் திணைமாவும் கொடுக்கும்போது ஏற்பட்ட விக்கலை போக்க வள்ளி இந்த சுனையிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொடுத்து விக்கலை போக்கியுள்ளார். முருகனே குடித்த தண்ணீர் என்பதால் என்னமோ அவ்வளவு ருசியாக உள்ளது. இந்த தண்ணீர் கிடைக்கும் பாக்கியம் எவ்வளவு பேருக்கு உள்ளது? திருமணம் மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம், தீராத நோய்கள், கடன் தொல்லை என அனைத்தையும் சரிசெய்யும் ஒரே தலம். இந்த கோவில் எங்குள்ளது என்று தெரிந்து கொள்ள கமெண்டில் சொல்லுங்க. கம்ப்ளீட் அட்ரஸ் தருகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.